கர்த்தர் பெரியவர், இன்றைக்கும் சிறந்தவர், இன்றைக்கும் சிறப்பான காரியங்களை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை நடத்துகிறவர். அந்த வார்த்தை ஒரு நாள் நம்மளை கைவிடாது. தேவனுடைய வசனம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய வல்லமையும் இருக்கிறது. இன்றைக்கு அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கான எல்லா காரியங்களையும் தேவைகளையும் தேவனுடைய நாமம் செய்து முடிக்கும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இந்த வசனம் நம்ம நிறைய தடவை பயன்படுத்தியிருப்போம். பொதுவாக நம்ம எங்கே பயன்படுத்துவோம்னா ஜெபம் பண்ணும் பொழுது பயன்படுத்துவோம். ஆனால் உண்மையாலுமே இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், God wants us to act together. தேவன் நம்ம எல்லோரும் இணைந்து செயல்படணும் அப்படின்னு விரும்புகிறார். அதற்கு உதாரணம் தான் இந்த வசனம். இந்த 18வது அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நிறைய உவமைகளை ஆண்டவர் சொல்வார், எடுத்துக்காட்டுகளை சொல்வார். அவைகள் எல்லாம் ஒற்றுமையை குறிக்கிற அந்த உவமைகளாக இருக்கும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், நம்முடைய சபைகளில், நண்பர்களுக்கிடையே, உறவுகளுக்கிடையே அநேக முரண்பாடுகள் ஏற்படும். சண்டைகள், சச்சரவு இதெல்லாம் வரும். சிலர் மேலே கசப்பான உணர்வோடு இருப்பாங்க, ஒன்றாக இருக்க மாட்டாங்க, ஒன்றிணைந்து இருக்க மாட்டாங்க, பிரிந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவரை பொறுத்தளவில், வசனத்தை பொறுத்தளவில் நம்ம என்ன செய்யணும்னா, இதெல்லாம் கடந்து வந்து ஒன்றாக இணைந்து ஒற்றுமை நிலைநாட்டுவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அதனால தான் இயேசு சொல்கிறார், எங்கே என்னுடைய நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய செயல், தேவனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கேயோ நம்ம ஒன்றாக இணையவில்லை, ஒற்றுமையை நாம் நிலைநாட்டவில்லை அப்படின்னு அர்த்தம். எங்கே ஒற்றுமை நிகழ்கிறதோ அங்கே தான் தேவன் இருக்கிறார், அங்கே தான் தேவன் செயல்படுகிறார், கிரியை செய்கிறார். God helps us in the process of restoration. இயேசுவின் நாமத்தின் மூலமாக ஒன்றாக இணைய முடியும், ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும். ஒருவேளை மனிதர்களாக நமக்கு அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒன்றாக இணைவதற்கு, ஒற்றுமையாக இருப்பதற்கு முடியாத சூழ்நிலைகள் நிறைய எழும்பலாம். அதனால தான் தேவன் சொல்கிறார், என்னுடைய நாமத்தினால கூடுங்க, என்னுடைய நாமத்தினால இணைந்து கொள்ளுங்க. உங்களால முடியாது தான், ஆனால் என்னுடைய நாமத்தினால எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன், அற்புதங்களை செய்கிறேன் சொல்கிறார். 20வது வசனத்துக்கு முன்னாடி இருக்க வசனத்தெல்லாம் படிக்கும் பொழுது, கூடுமான அளவுக்கு முரண்பாடுகளை தகர்த்து ஒற்றுமையாக இருக்க, இணைந்து செயல்படுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் சொல்லுகிறார். இதற்கு அடுத்த வசனத்துல பேதுரு கேட்கிறார், எத்தனை தடவை சகோதரனை மன்னிக்கணும்னா அவர் ஆண்டவர் சொல்கிறார், 7-70 முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் ஒற்றுமையாக வரல, இதுவரைக்கும் ஒன்று சேர முடியல, இனிமேல் இதெல்லாம் ட்ரை பண்ணி வேஸ்ட், இதுக்கப்புறம் நம்ம முயற்சி செய்வதில் அர்த்தமே இல்லைன்னு சொல்லி நம்ம எந்த நாளும் விட்டுவிடக்கூடாது. ட்ரை ஒன் மோர் டைம், இன்னொரு தடவை முயற்சி செய்து பார்க்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். எதனால இயேசு இதை வலியுறுத்தி சொல்கிறார் அப்படின்னா, இதை நாம் செய்யும் பொழுது இந்த உலகத்திற்கு இயேசு எதை செய்ய வந்தாரோ அதை நாம் செய்கிறோம் அப்படின்றதற்கு அர்த்தமாயிருக்கிறது. இயேசு இந்த உலகத்துக்கு மறுசீரமைப்பை கொண்டு வர வந்தார், ஒப்புரவாக்குதலை கொண்டு வர வந்தார், ரெஸ்டரேஷன், ரீகன்சிலியேஷன் இதெல்லாம் செய்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அதை செய்ததுனால தான் தேவனுடைய வல்லமையை அவரால் வெளிப்படுத்த முடிஞ்சது, அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவரால் செயல்படுத்த முடிஞ்சது. நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் ஒன்று இணைவதற்கு, ஒற்றுமையாக இருப்பதற்கு என்ன முயற்சியெல்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் செய்யும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அதை வாய்க்க செய்வார், ஒற்றுமையை நிலைநாட்டுவார். நிலைநாட்டுவதன் மூலம் நீங்களும் நானும் தேவன் கிரியை செய்கிறத, தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறத, கடவுளே நம் நடுவில் இருந்து செயல்படுறத பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கு அந்த இயேசுவின் நாமம் மேலான நாமம். உங்களால் முடியாதது, உங்கள் பலவீனத்தினால செயல்படுத்த முடியாததை இயேசுவின் நாமத்தினால உங்களால் செயல்படுத்த முடியும். இன்றைக்கும் நல்லிணக்கம் தருகிற நாமம் இயேசுவின் நாமம். நம்ம ஒவ்வொருவருக்கு இடையில நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் தருகிறது இயேசுவின் நாமம். அந்த நாமத்தினால கூடுவதற்கு நாம் முயற்சி செய்வோம், ஒன்றிணைவதற்கு முயற்சி செய்வோம். தேவன் நம் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒற்றுமையினால் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்க்கிற நாள், அற்புதங்களையும் அதிசயங்களையும் ருசி பார்க்கிற நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.